ஒரு விஷயம் என்னன்னா அவங்க நெட் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க. இந்த பைசாலாம் வாங்கி அக்சஸ் கம்பெனி இப்போ லேட்டஸ்டா ஒருத்தவங்க ப்ராப்ளத்துல மாட்டிட்டு முடிச்சு நெட் மார்க்கெட்டிங் இவங்க ஒரு வேற திசையில் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய மக்களுக்கு எப்போ கடன் வாங்கணும், எப்போ வாங்கக்கூடாது, யாருக்கு கடன் வாங்கி கொடுக்கணும், யாருக்கு கடன் வாங்கி கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் ஒரு எல்டிஎஸ் அட்டன் பண்ணேன். அங்கே கூட பிறந்தவங்களுக்காக அவங்க கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. கடன் வாங்கி கொடுத்தா கொடுத்துருவாங்கன்னு. அதுல சூப்பர் விஷயம் என்னன்னா அவங்க நெட் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க. இந்த பைசாலாம் வாங்கி வாங்கி எதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் லீடர்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இந்த பக்கமே போயிடாதீங்க அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் பணத்தை போட சொல்லுவாங்க. வட்டிக்கு வாங்கிட்டு வா, வீடு அடவு வச்சிரு அப்படின்னு வட்டிக்கு வாங்கிட்டு சொல்லி பணத்தை போட சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோமா? அதனால அந்த கம்பெனி நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அந்த கம்பெனி பக்கம் நம்ம சைடு வரவும் விட மாட்டாங்க. அக்சஸ் கம்பெனி இப்போ லேட்டஸ்டா ஒருத்தவங்க ப்ராப்ளத்துல மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பெருசா சம்பாதிங்க, ஓகே. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வட்டிக்கு வாங்கி லட்சம் வட்டி இப்படி கால்குலேட் பண்ணி இவ்வளவு ரூபா நம்ம போட்டோன்னு வைங்க, இவ்வளவு ரூபா வந்துடும். இது என்னது இன்வெஸ்ட்மெண்டா? சரியா? அப்படி கிடையாது இல்லையா? அக்சிஜன்ல இந்த மாதிரி ஜெகஜோதியை யாரெல்லாம் என்ன கலக்குறாங்களோ பெரிய ஆட்டப்புறம் பண்ணி அப்படியே பந்தாவை வந்து அப்படியே கார்ல போய் இறங்கி அப்படியே ஸ்டேஜ்ல போய் இறங்கி அதான் காட்டுறதுக்காக எங்கேயாவது வட்டிக்கு வாங்கி கடத்தை வாங்கி 60 ஐடி 20 ஐடி 50 ஐடி அப்படின்னு போட்டு ஐடி யார்ப்பா ஐடி? ஐடி வந்து மக்கள்கிட்ட கூட்டு வரணும். நெட் மார்க்கெட்டிங் இவங்க ஒரு வேற திசையில் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காணாம போயிடுவாங்க. அப்புறம் வந்து அந்த அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது. அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. யாரை பந்தா பண்ணி என்ன கலக்கி இந்த மாதிரி அங்கே வட்டிக்கு வாங்கி இங்கே வட்டிக்கு வாங்கி 50 ஐடி 60 ஐடி 2 லட்சம் 3 லட்சம் போட்டு அப்புறம் ஏய் நீ ஏதாவது சொன்னா உடனே எங்கேருந்து தூக்கிடுவான், ஐடியே காலி பண்ணிடு அப்படின்னு தலைவர்கள்லாம் மிரட்டுறது. அந்த மாதிரி இந்த மாதிரி கொடூரமாக நிறைய நடந்துட்டு இருக்கு. எல்லா கம்பெனிஸும் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி கம்பெனி பேர் சொல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இங்கே அக்சஸ்லையும் நடக்கு. வெறும் பந்தா பண்ணியும் மிரட்டியும் வாங்கி எத்தனை ஒரு குடும்பத்துக்கு எடுத்து பண்ணாதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுமோ உழைச்சி ஒன்று ஒன்றா எத்தனை பேரை கூட்டிட்டு வந்து எப்படி ஐடிஸ் போடணுமோ அப்படி போயிட்டு ஒரு ஐடிஸை 10 ஐடிஸ் போட்டு பண்ணதெல்லாம் முட்டாதனம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பேரில் பண்ணுற ஸ்கேமு. ஆனால் எத்தனை ஒரு குடும்பத்துக்கு எடுத்து விட்டு தெருவில் விட்டீங்களா? அப்புறம் வந்து கடன்லாம் அடைச்சிட்டு கடன்லாம் எக்கச்சக்கமாகி அவன் தெருவில் போயிடுவான். அப்போ கடங்காரெல்லாம் போயிட்டு கம்பெனியில் இவர் பெரிய லீடரு, ஸ்டேஜில் இப்படி ஏறி நிற்காரு, அப்படி ஏறி நிற்காரு, இவரெல்லாம் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது அப்போ கம்பெனி சொல்லலாம், நீங்கள் வரக்கூடாது, என்ன கடத்தெல்லாம் அடைச்சிட்டு வா, பணத்தெல்லாம் வாங்கி போட்டது இவன், அப்புறம் அவனை தெருவில் விட்டுறது. எல்லாத்தையும் சக்கியாக புளிஞ்ச மாதிரி புளிஞ்சிட்டு தெருவில் விட்டுறாங்க. நல்ல எக்ஸஸில் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் மிரட்டுற லீடர்ஸை மட்டும் சொல்ல, நான் கம்பெனி சொல்லலை, கம்பெனி தலைவர்களை சொல்ல, அவங்களெல்லாம் சொல்ல. பட் ஊழியில் இருக்க நிறைய அந்த அலப்புறைகள் இருக்கலாம், எடுபடிங்க இருக்கலாம், அவங்க பண்ணுற இடத்துலையும் சொல்கிறேன். அவங்களாம் இதெல்லாம் தடுத்தா நல்லா இருக்கும். தலைவர்கள் எல்லாம் தடுத்தா நல்லா இருக்கும். கம்மிங் டு தி பாயிண்ட், யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து உங்களால் கட்ட முடியணும். கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் வந்து கட்ட முடியணும். நம்மகிட்ட என்ன சொத்து இருக்கோ எப்படி இருக்கோ அதை வச்சு தான் கடன் வாங்கணும். இல்லைன்னா ஒரு நாள் வந்து தெருவில் இருந்துப்போம், அவன் காரியம் மூஞ்சில் எடுத்துப்போம். கடன் வாங்கணும்னு நம்ம அவனுக்கு அடிமை. ஒன்று, அண்ணன் தம்பி அம்மா சித்தப்பா பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்டுக்கு எவனுக்கு வாங்கி கொடுத்தாலும் ஒரு விஷயம் நல்ல ஒரே ஒரு ரூல் எம்எம். அதான் சொல்ல எல்லாரும் எம்எம்ஜிக்கு வரதுக்கு முன்னாடி சீரழிஞ்சு தேரெடுத்து தெருவில் விட்டு போய் அப்படி தான் வருவாங்க எம்எம்ஜிக்கு. வெரி குட், வெல்கம், நாசமாயாச்சா வாங்க, இப்போ என்ன வழி? அப்புறம் வந்து இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன, அந்த கதை மாதிரி எல்லாம் முடிஞ்சு கெட்டு போனதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சொல்லலை. பட் அதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கப்புறம் தேறி வாழ்க்கையில் வந்தால் உண்டு, அந்த மாதிரி தான் கட்ட முடியும். என்ன கால்குலேஷன்ஸ் இல்லாமல் 4 பேருக்கு முன்னாடி காட்டுறதுக்கு, கல்யாணம் முடிக்கும் போது 4 பேருக்கு முன்னாடி ஆல்பம் லட்சமாக ஆல்பம் பண்ணி அன்னைக்கு ஒரு இதில் ஊருக்காரனை காட்டிட்டு அவனை காட்டி அது பண்ணியாச்சு. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையை வாழ விடாமல் தொலைச்சிட்டு 4 பேர் காட்டுறதுக்காக இந்த தெருவில் போகிற கதை இருக்கலாம். அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து எமோஜியில் தான் பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி அசோக் உன் கண்ணு முன்னாடி இப்படிலாம் நிறைய கதை விட்டு இவன் தெருவில் போய் அப்புறம் அசோக் திரும்பி வைப்பான், இவனை ஆட்ரஸே கண்ணது என்னடா தொலை தட்டுன அப்படின்னு. கோமளித்தனம் பண்ணாதீங்க. எம்எம்ஜி கல்ச்சரை ஃபாலோ பண்ணிங்கன்னா, எம்எம்ஜி கல்ச்சர் புக்கு
வாங்கி படிங்க. எம்ஜி கல்ச்சர் செஷன் அப்பப்போ நடக்கும், ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணுங்க. தெருவில் போகாமல் இருப்பீங்க, நாசமாக போகாமல் இருப்பீங்க. எப்போ எந்த டிசிஷன் எடுக்கணும்னு தெரியும். சிம்பிள் ஒரே ஒரு யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கீங்களா? அந்த கடத்தை உங்களால் கட்ட முடியுமா? கொடுங்க. யாருக்காவது பணம் கொடுக்கீங்களா? அந்த பணம் தராட்டினாலும் நடக்குமா? கொடுங்க. இல்லைன்னா கொடுக்காதீங்க. சிம்பிள் ரூல், எம்எம்ஜி ரூல். ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருப்பான். ஃபாலோ பண்ணாமல் நாசமாக போன நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் அப்படி போயிடாதீங்கன்னா எம்எம்ஜி வரதுக்கு முன்னாடி நடந்தா இருக்கட்டும். இனி அது வேண்டாம் நமக்கு. இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் புக்கை படித்து நேற்றுக்கு நான் ஒரு ஹோம் மீட்டிங் நான் விருதுநகரில் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் போன வாரம் பாண்டிச்சேரியில் பண்ணேன் இங்கே ஹோம் மீட்டிங். இது பண்ணது மூலிமா போன வாரம் இன்கம் நான் ஒரு சில்லறை சம்பாதிச்சிருக்கேன் சார். இதுக்கு முழுக்க காரணம் அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் புக்கு சுரேஷ் செல்லம் சார்.